ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. இன்றைக்கி கேரளா ஃபிஷ் கறி பண்ணிட்டுருக்கேன். மலபார் கறின்னு பேர். அது எப்படின்னா, நம்ம தேங்காவை அரைமுடி தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைக்க சொல்லி மஞ்சப்பொடியும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா அரைச்சி நல்லா வச்சுருங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு அரைமுடி தேங்காவை நல்ல பால் எடுத்து கெட்டி பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கடாயில் கொஞ்சோண்டு தேங்காய் விட்டு அதுக்கு வேண்டிய கடுகு, ஒரு கருவேப்பிலை, கொஞ்சம் தாளித்து சீரகம் அதையெல்லாம் போட்டு தாளித்து அப்படியே விட்டுடுங்க. சின்ன தீயில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த தேங்காவை மிளகாத்தூளும் மஞ்சள் பொடியும் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதித்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, அதை அப்படியே ஸ்லோ பண்ணிவிடுங்க. அப்புறம் எந்த மீனுன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மீனை நல்லா அலம்பிட்டு அதில் போட்டு அது 5 நிமிஷம் சின்ன தீயில் வச்சுட்டிங்கன்னா கொதிச்சிடும். மீன் வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணால் ஸ்லோ பண்ணுங்க ஸ்டவ். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கீங்களா, கெட்டி பால், அதுவும் விட்டுடுங்க. அதை விட்டுட்டு சின்ன தீயை வச்சு மூடிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், இன்னொரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு அதுக்கு வேண்டிய பொடியை நறுக்கின வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு இன்னும் நல்லா கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் வேணும்னா கடுகு சீரகம் போட்டுக்கலாம். அதையும் போட்டு தாளித்து அப்படியே கடாயில் கொட்டிட்டு ஒரு நிமிஷம் சிம்மர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க. ஸோ மலபார் ஃபிஷ் கறி தயார். நான் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணுவேன். நீங்களும் செய்து பாருங்கள். எப்பவுமே சவுத் இந்தியன் ஸ்டைலில் காரமாக ரெட் கலராக வரும் இல்லைங்களா, காஞ்ச மிளகாத்தூள் போடுவோம், மிளகா அரைச்சி விடுவோம். அதெல்லாம் இல்லாமல் இது வெறும் தேங்காய் தான், பச்சை மிளகா தான், வெறும் நல்ல ஒரு மைல்டாக இருக்கும். நீங்கள் இடியாப்பம், ஆப்பம், சாப்பாடுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். செய்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. ரொம்ப ஈஸி இது செய்து பாருங்கள். தேங்க்யூ.